ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2012ல கொரியன்ல ரிலீஸ் ஆன ஒரு லவ் டிராமா பத்தி பார்ப்போம். ஜின் யாங் கிம் இந்த டைரக்டரோட பெயர். இவர் இயக்கியிருக்கிற இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தினோட கதையின்படி நம்ம டாங்ஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் போரா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே நம்ம ஹீரோயினிக்கு அதாவது டாங்ஜி அந்த பொண்ணு தான் அந்த படத்தினோட மெயின் ஹீரோயினி. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா அவங்க குரல் பாத்தீங்கன்னா கட்ட குரலா இருக்கு. அதனால யாருமே அந்த குரல் ரசிக்கிறதே கிடையாது. அவங்க ஸ்கூல் லைஃப்ல ஆகட்டும், காலேஜ் லைஃப்ல ஆகட்டும், அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்கள பாட சொல்லி கலாய்க்கிறாங்க. அப்ப ஒரு பையன் அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, அந்த ஹீரோயினுக்கு ஆதரவா. அதனால அந்த ஹீரோயின் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த பையன் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, கண்டிப்பா இந்த பையனை நான் லவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருதலை காதலா அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, புறப்பட்டு ஜப்பான் போயிடுறான். ஜப்பான் போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவனோட ஞாபகத்திலேயே தன்னோட மியூசிக்கை முழுசும் கத்துக்கிட்டு அவன் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த பொண்ணு ஒரு மியூசிக் கிளாஸ்ல போய் சேர்ந்து தன்னுடைய சிங்கிங் கிளாஸ்ல சேர்ந்து சிங்கிங் பண்றா. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோச்சர் என்ன பண்றாங்கன்னா, அவர் நீ பாடுறதுக்கு லாய்க்கு இல்ல, உன்னோட வாய்ஸ் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இரிட்டேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த கோச்சர் அந்த பொண்ணு பாடுறத வச்சு அந்த பொண்ணு பண்ற சின்ன சின்ன கியூட்டான விஷயங்களை பார்த்து அந்த கோச்சர் அந்த பொண்ணு ஒரு தடையா லவ் பண்றாரு. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஹீரோ நம்ம கொரியாவுக்கு வராரு. வந்த உடனே இந்த பொண்ணு அந்த அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு பாடகியா இருக்கிற உன்னோட ஃப்ரெண்டு, அவங்கள நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு போரா, ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, திக் ஃப்ரெண்டு. அவங்க நான் லவ் பண்றேன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அதுக்கப்புறமும் இந்த கதையில வேற என்னாச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரிய கன்வெர்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு கியூட்டா, அவ்வளவு ஒரு நீட்டா இந்த படத்தை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2 மணி நேரம் 4 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் ஒரு சீன்ல கூட நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. லவ் டிராமா தான், கிரைம் த்ரில்லர். இந்த அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த படம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒத்து வராது. நீங்க ஒரு கியூட்டான லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு 100% உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். அதே போல அந்த பொண்ணு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அந்த கியூட்டான சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இந்த படத்தை கொடுத்திருக்காங்க டைரக்டர். அம்மா கிட்ட அந்த ஏமாத்தி பொய் சொல்லி அந்த காசு வாங்கிட்டு போகும்போது தன்னோட வயசை மறைச்சிட்டு மத்தவங்க கிட்ட தன்னோட வயசை கம்மியா காமிக்கிறதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு சிங்கிங் கிளாஸ் போறதாகட்டும், அந்த ஃபர்ஸ்ட் ஓபனிங் சீன்லயே ஒரு இடத்துல செருப்படி வாங்கும் அந்த பெண்ணு. அது உண்மையிலே கியூட்டான அந்த மூமெண்ட், அது சூப்பரா இருக்கும். அது நீங்க இது ஸ்கிரீன்ல பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது அந்த குரூப்ல போய் பாடுறதுக்கு அந்த டைரக்டர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் விடுவாங்க. குரூப்ல ஒரு பக்கம் பாடிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு ஒரு பக்கம் பாடிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டர் அவங்க முடிக்கிட்டுருவாங்க. அந்த டாங்ஜிய முடிக்கிட்ட உடனே அவங்க டைரக்டர் மூஞ்சிலேயே அந்த சீட்ல எரிஞ்சிட்டு உடனே என்னோட டைரக்ஷன் நான் வரமாட்டேன், நான் பாட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடும். கிளைமேக்ஸ்ல எல்லாமே அந்த பொண்ணுக்கு பிரேக்அப் ஆன உடனே மறுபடியும் அந்த டைரக்டர்கிட்டே கெஞ்சி எனக்கு எதிர் வாய்ப்பு கொடுங்க, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கெஞ்சும். அந்த சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே பயங்கர கியூட்டா இருக்கும். அது ஆகட்டும், அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் 100% பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. அந்த பொண்ணு நம்ம பார்க்கும்போது இந்த ரோமியோ ஜூலியட் படத்துல வர நம்ம ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர அன்சிகா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதை விட சூப்பராகவே கொடுத்திருப்பாங்க. கொரியன் படங்கள்ல சமீபத்துல வந்த லவ் படங்கள் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆனதுனால இந்த லவ் கிளினிக் படம் ஓரளவுக்கு நல்லா நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க அம்மாவா வர கேரக்டர் அதாவது என்ன சொல்றது, ஒரு பொண்ணை அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கிற ஒரு கேரக்டரா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல ரன் பண்ணிக்கணும், தன்னோட பொண்ணையும் பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சீன்ல அந்த அம்மா சொல்லும், நீ நாசமா தான் போயிருவ அப்படின்னு சொல்லும், என் பொண்ணு அப்புறம் என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும். அந்த டைலாக் எல்லாம் உண்மையிலே நம்ம ரசிக்கக்கூடிய தன்மையா அதை எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ், அந்த மாதிரி ஒரு சூப்பரான யூனிக்கான கிளைமேக்ஸ். இந்த படத்துல ஒரு சில நெகட்டிவ் நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ்ல வர சில சாங்ஸ் கொரியன் சாங்ஸ் அது அப்படியே நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அது கொரிய பாஷை புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும்.
மற்றபடி தமிழ்ல நம்ம பாக்குறதுனால தமிழ் டபுள்ல பாக்குறதுனால சில நேரத்துல அந்த கொரியன் பாஷை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரியாது. அது கொஞ்சம் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில சீன்கள் வந்து தேவையில்லாத சீன்கள் இந்த படத்துல நுழைச்ச மாதிரி இருக்கும். மற்றபடி ஓவராலா படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பா லவர்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. லவ் கிளினிக் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 70 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் தான் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.